ஆண்டின் பொதுக்காலம் 24வது வாரம் சனிக்கிழமை. நற்செய்தி பகுதி மத்தேயு 9:9-13. நற்செய்தி சிந்தனை. இன்று தாயாம் திரு அவை திருத்தூதரும் நற்செய்தியாளருமான புனித மத்தேயுவின் விழாவை கொண்டாடுகிறது. இன்றைய உலகம் வேகமாக பணக்காரனாக மாற வேண்டும், கோடீஸ்வரனாக மாற வேண்டும் என்று பேராசைப்படுகின்ற உலகம். நேர்மையாக, நாணயமாக, கடவுளுடைய துணையோடு படிப்படியாக முன்னேற வேண்டும் என்று நினைக்கின்ற உலகம் அல்ல. தந்தை அல்பேயு மத்தேயுவிடம் சொல்லியிருப்பார், மகனே, நீ சுங்க தொழிலை செய்யாதே, அது பாவப்பட்ட தொழில், நம்மை புறம் தள்ளுவார்கள், ஒதுக்கி வைப்பார்கள், பாவிகள் என்று சொல்லி நம்மை தொழுகை கூடத்தில் அனுமதிக்க மாட்டார்கள் என்றெல்லாம் சொல்லியிருப்பார். ஆனால் அதையெல்லாம் மத்தேயு கேட்கவில்லை. மத்தேயு யார்? அவர் ஒரு வரி தண்டுபவர். கப்பர்நாகுமில் இருந்த சுங்கச்சாவடியில் வேலை செய்து வந்தார். கப்பர்நாகும் இயேசுவினுடைய பணிவாழ்வினுடைய தலைமையிடமாக இருந்தது. இயேசு செய்த புதுமைகளில் 1/3 கப்பர்நகூமில்தான் நிகழ்ந்தது என்று நற்செய்தியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். மேலும் இந்த கப்பர்நகூம் ஊர் நெடுஞ்சாலை வழியாக ஏற்றுமதி இறக்குமதி வாகனங்கள், வணிகம், சந்தைக்கு போகும் பொருட்கள் எல்லாம் எடுத்து செல்லப்பட வேண்டும். இந்த கப்பர்நகூம் நெடுஞ்சாலை வழியாக இயேசு பல தடவை சென்றிருப்பார், மத்தேயுவை சந்தித்திருப்பார். கப்பர்நகூமில் இயேசுவின் போதனையை மத்தேயுவினுடைய தந்தை அல்பேயு கேட்டிருப்பார். கண்ணீர் விட்டு அழுது தன்னுடைய மகனும் ஒரு நாள் மனமாற வேண்டும் என்று வேண்டியிருப்பார். அவருடைய கண்ணீர் வீண் போகவில்லை. 9:9 இயேசு சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த மத்தேயுவை கண்டார். 9:36 திரண்டிருந்த மக்களை கண்டார். யோவான் 9:1 பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவரை கண்டார். மார்க் 10:21 இயேசு அன்பொழுக தன்னை பின்பற்ற விரும்பிய செல்வரை கூர்ந்து நோக்கினார். இயேசு கண்டார் அல்லது கூர்ந்து நோக்கினார் என்பதற்கு அர்த்தம் தன்னுடைய கருணையும் கரிசனையும் அவர்கள் மேல் பதித்தார். அவர்கள் உண்மையில் யார் என்பதை கண்டுணர்ந்தார். அவர் உடல் தோற்றத்தை தாண்டி அவர்கள் இதயத்தை கண்டார். அந்த இதயத்தில் அவர்களின் தேவைகளை கண்டார். அவர்களுடைய உள் உணர்வுகளில் தன்னை பொருத்தி பார்த்து அவர்களை கண்டார். எனவே இயேசுவுக்கு தெரியும் மத்தேயுவின் மனநிலை என்னவென்று. சமுதாயமும் அவரை மதிக்கவில்லை. அதே போல சமய சடங்குகளிலும் அவரால் பங்கு பெற முடியவில்லை. எனவே தன்னை யாராவது ஏற்றுக்கொண்டு அன்பு செய்வார்களா என்கின்ற நினைப்பு அவருடைய இதயத்தில் ஆழமாக இருந்தது. அந்த நேரத்தில் இயேசு அவரை அழைக்கிறார். இயேசு அவரை பார்த்து, என்னை பின்பற்றி வா என்கிறார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். இயேசு அழைத்தவுடன் வரி தண்டுபவரான மத்தேயு உடனே இயேசு சொன்னதை கேட்டு பின்பற்றியது ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கிறது. ஏனென்றால் வரி தண்டுபவர்கள் மற்றவர்கள் சொல்வதை கேட்க மாட்டார்கள் என்று இயேசுவே மத்தேயு 18:17 குறிப்பிடுகிறார். திருச்சபைக்கும் செவிசாய்க்கா விடில், அவர் உங்களுக்கு வேற்றினத்தவர் போலவும் வரித்தண்டுவர் போலவும் இருக்கட்டும் என்கிறார். மத்தேயு இயேசுவை பின்பற்றினார் என்று வாசிக்கிறோம். இயேசுவை பின்பற்றுதல் என்றால் என்ன? இயேசுவை பின்பற்றுதல் என்றால் அவரை சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் பிரதிபலிப்பது. Following Christ means imitating Christ in our thought, word and deed. நாம் ஒன்றை இழந்தால்தான் இன்னொன்றை அடைய முடியும். மத்தேயு தன்னுடைய பழைய வாழ்வை இழந்தார், துறந்தார். இயேசுவின் புதிய வாழ்வை தொடங்கினார். ஆடம்பரம், வசதியான வாழ்வு, மிகுதியான வருமானத்தை இழந்தார். தன் உள்ளத்தில் அமைதியை, மகிழ்ச்சியை, மனநிறைவை கண்டுகொண்டார்.
கடைசியாக இயேசு பாவிகளோடு பந்தியில் அமர்ந்ததை பரிசேயர்கள் விமர்சிக்கிறார்கள். அதற்கு இயேசு, மருத்துவர் நோயாளியை அன்பு செய்கிறவர், ஆனால் வியாதியை வெறுக்கிறவர். அதே போல இயேசு பாவிகளை அன்பு செய்கிறவர், பாவத்தை வெறுக்கிறவர். நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் சொல்லுகிறார், திரு அவையும் ஆலயமும் புனிதர்களின் அருங்காட்சியகம் அல்ல, மாறாக பாவிகளின் மருத்துவமனை என்கிறார். எனவே புனித மத்தேயு எப்படி திடீர் பணக்காரராக அடுத்தவரை கொள்ளையடித்து வாழுகின்ற வாழ்க்கையை விட்டுவிட்டு புதிய வாழ்க்கையை வாழ்ந்தாரோ, அதே போல நாமும் மனம் மாறியவர்களாக இறைவனை நாடுவோம், அவருடைய வரத்தை கேட்போம், தூய ஆவியானவருடைய ஞானத்தையும் நாடுவோம். ஆமென்.